அப்போ இஸ்லாமிய இயக்கத்தை சேர்ந்தவர் என்ன சொல்கிறாரு, மனு கொடுத்துட்டு அவன் இது ஏற்றிட்டான், என்னையா கெட்டு போகுது, தீபம் ஏற்றுனா எங்களுக்கு தீபம் ஏற்றுறதுல ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லி பேட்டி கொடுக்குறாரு. கலெக்டர்கிட்ட வந்து மனு கொடுத்துட்டு இந்த வீடியோவை பாரு. ஒரு நாள் இல்லை 2 தடவை ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததை நீங்கள் திருப்பி போஸ்ட்போன் பண்ணீங்கன்னா பதட்டத்தை தான் உருவாக்குறீங்க. இஸ்லாமியர்களும் இந்துக்களும் எங்கேயுமே வந்துட்டு இங்கே நீங்கள் மதுரையில் பொறுத்த மட்டும் ஒற்றுமையாக அந்த சிக்கந்தரும் முருகனும் ஒன்றா தான் இருந்திருக்கிறதா ஒரு அடையாளம், பழைய அடையாளமாக இருந்திருக்கு. விட்டு கொடுத்து இடம் கொடுத்தாங்களா எப்படிங்கிறது நமக்கு தெரியல. அது எல்லாமே இவ்வளோ தூரம் பண்ணதையும் வந்து நீங்கள் வந்து பதட்டம் இல்லாமல் அதை தீபம் ஏற்றி விட்டுட்டா பிரச்சனை இல்லாமல் போயிருமே எல்லாருக்குமே. ஆக இஸ்லாமிய இயக்கங்களே அதை கண்டுக்கல. இந்த வீடியோ பேசணுன்னா உடனே இவங்க போய் வக்ஃபோர்டு இயக்கத்தை பிடிக்கிறாங்க. பிடிச்சி நீங்கள் சொல்லுங்கள் அது எங்கள் இடம்னு சொல்லுங்கங்கிறாங்க. ஸோ இப்போ வக்ஃபோர்டு இயக்கம் சொல்கிறாங்க அது எங்கள் இடம், சிக்கந்தர் இடம், எது தீபத்தூண் இருக்கிறது. தூண்டி விடுறது யார்? அரசியல் காரணங்களுக்காக இப்படியா தூண்டி விடுறது? தூண்டி விடுறாங்க. மதுரை கமிஷனர் அவர் ஒரு வக்கீலை பிடிச்சிருக்கார். அந்த வக்கீல் போய் பேசுகிறார். என்ன சொல்லணும்? அது நடுநிலைமையான கருத்துக்களை சொல்லணும். என்ன சொல்லணும்னா அவங்களுக்கு உரிமை இருக்குது. கார்த்திகை தீபம் ஒரு காலத்தில் ஏற்றுனாங்க. இப்போ பிரச்சனை வேணாங்கிறதுனால நாங்கள் வந்து அங்கே கோயிலே விநாயகர் கோயிலே தீபத்தை வச்சோம். இப்படி தானே பேசணும். மனநிலை நல்லா இருக்கிறவங்க இப்படி தானே பேசணும். கமிஷனர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொல்கிறாரு, அந்த தீபத்தூண்கிறது இவருடைய கற்பனை அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். அந்த தனி நீதிபதி அவருக்கு ரொம்ப கற்பனை சக்தி அதிகம், அவர் எலெக்ஷனில் கூட நிற்கலான்னு கிண்டல் அடிக்கிறார். யார்? மதுரை போலீஸ் கமிஷனருடைய வக்கீல். அப்போ மதுரை போலீஸ் கமிஷனர் இப்படி பேசணும்னு சொல்லியிருக்கார். ஒரு நீதிபதியை எலெக்ஷனில் நிற்கலாம், ஒரு நீதிபதியை பேசலாமா? எல்லா நீதித்துறையும் வழக்கறிஞர்கள், நீதிபதிகள், முன்னாள் வழக்கறிஞர்கள், முன்னாள் நீதிபதிகள் எல்லார்கிட்டையும் பெரும்பாலானவங்ககிட்ட பேசி பார்த்தா அத்தனை பேரும் விடக்கூடாதுன்ட்டாங்க. இனி சுப்ரீம் கோர்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர் வராது. இந்தியா பூரா உங்களுக்கு எதிராகிவிட்டது நீதித்துறை.